ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நாட்டுக்கோழி கிரேவி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் 2 பச்சை மிளகாய்களை கீறி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தக்காளியில் நல்லா தண்ணி விட்டு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாமே சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவெல்லாம் நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை எடுத்துருக்கிறேன். நல்லா பெருசு பெருசாக வெட்டி எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி 4லேருந்து 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு சின்ன மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 7 பீஸ் தேங்காவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. மறுபடிக்கும் நம்ம அடுப்பு மேலே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா மிக்ஸி ஜார் கழுவி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா சிம்லே கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து வரணும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது சிம்லே வச்சு நல்லா நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த நாட்டுக்கோழி கிரேவியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.